ಮಚ್ಚಾ ಈಗ ಕನ್ನಡ ಬ್ಯಾಂಕ್ ಮುಂದೆ ಜಾಸ್ತಿ ರೊಕ್ಕ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ ನಾನು ಅವನಿಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬರ್ತೀನಿ, ನೀನು ಬೇಗ ಬನ್ನಿ. ಅವ್ನು ನೋಡ್ಕೊಂಡಿರೋಲ್ಲೇ ಅಲ್ಲೇ ಬರ್ತೀನಿ. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಜಾಸ್ತಿ ರೊಕ್ಕ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾನಂತ, ಬಾರಲ್ಲಿ ಹೋಗೋಣ. ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೋ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾನೆ ನೋಡಿ. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. ஏடிஎம் வந்து பணம் எடுத்துரும்பா. காலேஜ் நாளைக்கு ஃபீஸ் அடிரும்பா. டேய் டேய் யாரா நீங்க? டேய் யாரா? டேய் விடுடா. டேய் விடுடா. பணம் எடுத்து இந்த விடுடா. டேய் விடுடா ப்ளீஸ். விடுடா. நல்ல சாய்ஸ் பிசினஸ். ஐயோ அம்மா அப்பா ஐயோ அப்பா யாராவது என்ன காப்பாத்து ப்ளீஸ் அப்பா. என்னடா கேக் வெட்டு. டேய் என்னடா நடக்குது? வா மச்சான், அங்கே போய் செல்ஃபி எடுத்துக்கோ. வா வா அங்கே போ. அங்கே போ. ஏய் கொஞ்சம் நவரா, செல்ஃபி எடுத்துரும். இங்கே பார். போடு போடு. இப்படி கட்டு. மாத்து. ஏய் அல்ல. டேய் என்னடா இது? சரி உருடா, போயிட்டு அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வாடா. டேய் போடா, போய் எடுத்துட்டு வாடா. வா போங்க, நம்ம அங்கே போய் செல்ஃபி எடுப்போம். அதான் வரேன். ஐயோ ஆரோக்கியா ஒன்ன மாத்தினடா. இங்கே பார் இங்கே பார். நல்லா காட்டுறா, தெரியல நானு. தேங்க்யூடா பாஸ். ஃப்ரெண்டு கேக் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல. 2 பீஸ் குத்தா கூல் ஆயிடுவாப்ல. எதுடா 2 பீஸ்? ஒன்னு எனக்குடா. டேய் சீ, வந்து வாங்கிக்கோங்க. டேய் வாங்கடா. நல்ல வேளை ஒரு கேக் கட்சிது பா மச்சான். ஒரு ட்ரீட் ஒரு பார்ட்டி எதுவும் இல்லையா மச்சான்? இல்ல மச்சான், நைட் பாத்துக்கலாம்டா. டேய் என்னடா gift? ஏய் சிவா, இந்த விஷயம் ஹாப்பி பர்த்டே. ஏய் தேங்க் யூடா. ஃப்ரெண்டு இரு ஃப்ரெண்டு, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. டேய் வாடா. என்ன ஃப்ரெண்டு? ஒரு ஃப்ரெண்டு எடுத்து தொலை. நாளைக்கு பாரு ஃப்ரெண்ட், இந்த போட்டோ எவ்வளவு லைக்ஸ் வாங்க போகுதுன்ட்டு. டேய் போடா. என்னடா அப்படியே சீன் படுத்திட்டான். டேய் சூர்யா, இங்க வாடா. சிவா உனக்கு கேக். டேய் வாடா சூர்யா. சீன் படுத்திட்டான் இல்லடா. பரவாயில்ல. இரு இரு இரு, கேக் சாட் அதெல்லாம் போதும், பாட்டை போட்டு டான்ஸ் ஆடலாம். டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போடா. என்ன பங்கு? சரி உடுப்பாண்டி, நாம அப்புறம் பாத்துக்கலாம். நீ போயிட்டு வர பாண்டி. சரி மச்சி போய்ட்றோம். சரி மச்சான். சரி நைட் பாத்து போண்டா. சரி. என்ன பங்கு டான்ஸ் ஆடல, ஒண்ணும் பண்ணல. சரி உடுப்பாண்டி, நாம அப்புறம் பாத்துக்கலாம். பாய். என்ன மச்சான், உன் ஃப்ரெண்டு மட்டும் கேக் வெட்ற? அவன் இல்ல மச்சான், சும்மா. சரி பாய் மச்சான், பாய். முடியலடா டி மச்சான். நேற்று ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேங்கடா, அதுக்குள்ளே 200 லைக் வாங்கிடுச்சுடாடி. டி என்னடா நம்ம பேசுகிறேன், நீ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வரா? வாட்ஸ்அப் டிபிலாம் சிவா ஃபோட்டோ தான். டேய் அவனாடானா உன்னை கண்டுக்க மாட்டான். நீ என்னடாக்கா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் அவன் டிபி வச்சிருக்க.
நேற்று நீ என்னன்னாக்கா பர்த்டே கேக்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணுறான். அவனாக்கனாக்கா ஃபஸ்ட்டு கேட்கறது உனக்கு கொடுக்காம வேற எவனுக்கோ கொடுக்குறான். சரி உரா கூடத்தில் நினச்சி மறந்துருப்பான். என்ன பங்கு நேற்று டான்ஸ் ஆடல ஒன்றும் பண்ண வேணான்ட்டா. சரி விடுப்பாண்டி, அதான் சிவா வேணான்னு சொல்லிட்டான்ல. சரி போ பங்கு. நேற்று ஏன்டா பாண்டிய டான்ஸ் ஆட உள்ள? அதான் சிவா வேணான்னு சொல்லிட்டானேடா. அவன்லாம் ஒரு ஆளாடா? அப்படிலாம் பார்த்தாச்சு மூஞ்சி வச்சிரும் பார்த்துக்க. மச்சான் இதெல்லாம் ஒரு காலேஜ், இதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து படிக்கிறோம். அக்ரிகல்ச்சர் காலேஜ்னா அப்படி தானே இருக்கும். மச்சான் அங்கே பாரு அவன் ஃப்ரெண்டை கலாய்ச்சிட்டானுங்க. டேய் யார்ரா அவனுங்க? யார்ரா அவனுங்க லூசு? டேய் என்னடா பிரச்சனை? எதுக்கு அவனை கூட்டு வச்சு பேசுறீங்க? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறான். உங்கள் அப்பா பேர் என்னடா? அடி. இன்னொரு வாட்டி அவனை கூட்டு வச்சு என்னாச்சு கலாச்சிங்க அவள் தான். மச்சான் பிரச்சனை எதுவும் வேணாம். டேய் வாடா போலாம் வாடா. இன்னொரு வாட்டி என்னாச்சும் பேசி பிரச்சனை பண்ணீங்க அவள் தான். வாடா வாடா டேய். இப்போ பாரு லேட் ஆயிடுச்சு. சிவா என்ன உன் லவரா எப்போ பார்த்தாலும் கூடிய வச்சு சுத்துற? உட்காந்துரு கையில் அடிச்சிட்டா நீ பெரிய மயிராடா. டேய் சுபாஷ் ஒரு தடவை சொன்னா அடங்க என்னடா, முடியாது. என்னடா என்ன, என்னடா என்ன? அட்டா ஏய் குழந்தை. டேய் ஐயோ. டேய் யாருடா சில்லறை இருக்கு? இல்ல மச்சி இல்லையே. டேய் நான் கலாய்க்கிறீங்களா? உனக்கு தெரியுதா? யாரா இருடா இவனை மூஞ்ச உடைச்சா தான்டா ஆவான். வர அப்படி வந்துடுறான். டேய் டேய் தூக்குடி அவனே ஏன்டா அடிச்சிய? யாரா தடிக்க போய் அச்சு மூஞ்சிர வட்டி போடுறா. டேய் இதெல்லாம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து கூட திருந்தவே மாட்டேடா. இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பியாடா. சரி உர்ரா. சொல்றான். டேய் சிவா எங்கடா இருக்கா? நான் ஃபீஸ் கட்ட போயிட்டு இருக்கேன்டா. ஏன்? சரி இருடா நானும் வரேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிடா. சரி வாடா போலாம். ஊரில் 10-15 ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் சந்தோஷமா இருக்கிறான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சு நம்பர் ஐயோ டேய்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு, வா போலாம். இவன் ஒருத்தன்டா எங்கே போனாலும் கூடவே வரேங்கிறான். ஏன்னா எப்படி சார் அவனோட ஃப்ரெண்டு தானடா? ஃப்ரெண்டுனா எல்லாம் ஓரளவுக்கு தான்டா. என்னடா போடா. என்னடா இருக்கியா? எங்கே கிளம்பிட்டீங்க? இந்த ஃபீஸ் கவுண்ட்டுடா. ஓ சரி நீ எதுடா நீ தேவையில்லாமல் குறுக்கலாம் வந்த? சரி உடம்பு பார்த்து வேணா பிரச்சனை சொல்லு. சரி பாய். மச்சான் அன்னைக்கு அந்த நாய் மட்டும் குறுக்க வரலன்னா அவனை அடிச்சு மூஞ்சி உடச்சிருப்போண்டா. வச்சிருக்க இன்னொரு கொசுக்கு அடிச்சுட்டு போச்சு, அதுவா பாரு. எங்க மச்சி கழிச்சிச்சு கைத்துல அடியா என்ன போச்சு? ஓவரா பண்றால அவனை போய் அடிச்சு. பக்கத்து வீட்டு நாய் தான் எப்பனா அடிச்சுக்கலாம். என்னடா சிவா ஃபீஸ் கவுண்டருக்கு பாலம் வந்திருப்பான். டேய் எதுனா வருவான்? இல்லடா சும்மா ஃபீஸ் கட்டலான்னு. சரி பர்த்டே கிஃப்ட் கொடுத்தேன், எப்படி இருந்துச்சு? இல்லடா அது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால ஃப்ரெண்ட்ட கொடுத்துட்டேன். சொல்றா சொல்றா நெல்சனு. சரி வை வேற. என்னடாச்சு? அப்பா ஒர்க் பண்ண இடத்துல மயக்கம் போட்டு கீழே விட்டாரண்டா. என்னடா சொல்ற? சரிடா நீங்க பாருங்க, நாங்க ஃபீஸ் கட்ட வந்துடுறோம். டேய் இவனடா கண்டுக்காமலே போறான். சரி உள்ள என்ன பண்றது? இவனுக்கு வேற எங்க போனாலும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கானுங்க. நாங்களாம் யார் மச்சான் உனக்கு? ஃப்ரெண்டு மச்சான். அப்ப அந்த சிவா அதுக்கும் மேல மச்சி. அதுக்கும் மேல சொர்க்கம் தானே இருக்குது. என்னப்பா சோமா வந்திருக்கீங்க? ரெண்டு மேட்ரு. ஃப்ரெண்டு மேட்ரா? இதோ பாறேன். என்னடா ஃப்ரெண்டு மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, கோட்டை சாப்பிட்டா கூல் ஆயிடுவாப்ல. அதே எங்க சொல்றேன்? ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட. சரிப்பா அவன் காசு தர மாட்டான், நான் போயிட்டு வரேன். சரிடா போயிடுடா. என்னடா ஆரோக்கியா? அப்பா உடம்பு சரியில்லை, இப்போ எப்படி? இப்ப பரவாயில்லடா. ஓ அங்க ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. வாடா மச்சான் வா போடா வாடா. டேய் என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லடா நாங்கள் சும்மா பேசிட்டு இருந்தோம், அவர் கலாய்க்கிறன்னு நினச்சிட்டு டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஓ ಸರಿ ಇರ ನಾ ಬೇಸರಂಡ ನಾ ಈ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡೋನ ನಮ್ಗೋಸ್ಕರ ಬಿಟ್ಬಿಡೋಣ ನಿನ್ಗೋಸ್ಕರ ನಾ ಸಾರಿ ಕೇಳ್ತೀನಿ ನಾ ತಂಬ ನಿಮ್ಗೋಸ್ಕರ ಬಿಡ್ತೀನಿ ನೋಡ್ಕೊಳ್ದಾಗ ಗೆಲ್ಬಿಡು. ಹಾಂ ಓಕೆನಾ
என்னடா சிதிர இவங்களுக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு? சாரி மச்சான், அன்னைக்கு நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்காம எங்களுக்கோசரம் பேசுனதுக்கு தேங்க்ஸ்டா. இதுக்கு எதிராக தேங்க்ஸ்லாம் கேட்டுக்கிறேன். சரி போயிட்டு வாங்க. டேய் நீ ஏன்டா இவ்வளவு க்ளோஸா போய் பேசிட்டு இருக்க? டேய் என்னதான் நம்ம ஃப்ரெண்டா அப்படியே விட்டு போறதடா. மச்சான் கனடா எப்படிடா பேசுறது? டேய் அவன் கூப்பிட்டா வருவானடா. கூப்பிட்டு பாப்போம், வந்தா நல்லா தான் இருக்கும். டேய் அறா அவன சுறாடி மச்சான் அந்த போன் டேடா. டேய் போடா விடாதடா. சாவர டேய் எங்க ஓடுற டில்ரா டேய் கதவை தட்டுறா. ஓபன்ல தான்டா இருக்கு. டேய் ஆரோக்கியா, டேய் சுடாரா இருடா கன் எடுத்துக்கண்டா. சுட்டா சாவடிச்சுடா. கம்னாரா சொன்னா கேளுடா. டேய் சுடாரா சுட்டான்டா. அடங்க டேய் சொன்னா கேட்க மாட்டே. அடங்க சொன்னா கேட்க மாட்டே லூசு. டேய் போடா நிறுத்துடா. போடா உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துட்டோம், பெருசா சொல்ல வந்துட்டான். இவன் என்னடா மரணமா திட்டுறான், மானங்கத்த மாதிரி உட்காந்துருக்கான். இதுல டைலாக் வேற. டேய் நீங்க எப்படா வந்தீங்க? சாரிடா கேம் விளையாடிட்டு இருந்தேன். என்ன வந்திருக்கீங்க? எதனா ப்ராப்ளமா? இல்லடா காலேஜ் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஏரியா போய் சுத்தி பார்க்கலாம் இருக்கோம், நீ வரியா? டேய் இல்லடா நான் வந்து என்னடா பண்ண போறேன்? நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நான் வரலடா, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லடா. நீங்க போயிட்டு வாங்க. டேய் அங்கெல்லாம் மொபைல் அடிச்சு பிடுங்குறாங்கடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சீனியர் அண்ணா கூட மொபைல் அடிச்சு பிடுங்கிட்டாங்கடா. நீங்கள் போய் எதனா ஆகிட போதுடா. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சண்டே ஒரு நாள் தான், போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். நீ வரியாடா? டேய் நான் வரலடா, எனக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டடா. நீங்க போயிட்டு வாங்கடா. நான் வரலடா. சரி விட்றா மச்சான், அவன் தான் வரலான்னு சொல்றான்ல. சரி வரேன்டா ஆரோக்கியா. சரி சரி போயிட்டு வாங்கடா. சரி வரேன் மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா மச்சான். டேய் என்னடா? சரி நான் போயிட்டு வரேன்டா. சரி போயிட்டு வாடா. ஐயோ போட்டான்டா. இவன்லாம் கடவுளால கூட காப்பாற்ற முடியாதா? சரி போயிட்டு வர மச்சான். சரி வா மச்சான். டேய் விளையாட்டு எடுத்து வரேன். சரி போயிட்டு வாடா. இவன் எங்கடா போயிட்டு இருக்கான்? டேய் நில்லுடா. இவன் அப்படிதான் சொல்லுவான் வரமாட்டேன்னு. அன்னைக்கு ஒருத்தர் கலாய்ச்சிங்களா சிவா, அவனை வர சொல்லுங்க, இவன் கண்டிப்பா வருவான். ஓ அப்படியா? சரி நாங்கள் பார்த்துக்கிறோம்டா. சரி பாய்டா. சரி பாய்டா. சரி போயிட்டு அவனை பார்க்கலாம். மச்சான் பப்ஸு நாள்லேருந்து வேற கல்ல சாப்பிடலாம்டா. ஒரே கல்ல சாப்பிட்டு போர் அடிக்குதுடா. சரி மச்சான். டேய் என்னடா சிவா இவனு கூட நடந்து வந்துக்கிறான்? தெரியலடா. என்னடா இருக்கும்? டேய் ஆரோக்கியா, வர சண்டே காலேஜ் பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம், நீ வரியாடா? ம் கண்டிப்பாடா. என்ன சுபா நீ எங்கேயோ போகணுன்னு சொன்னிய, போலாமா? என்னடா இவன் நீ சொன்ன மாதிரியே கரெக்டாக சொல்கிறான். அதான் சொன்னல. என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை. டேய் சொல்றா. என்னப்பா சிவா வந்தா நீ வரும்னு சொன்ன, அது என்னப்பா? டேய் கிழிப்பண்டா ஒன்று. டேய் படா. சுபா எங்கடா போறீங்க? பானிபூரி சாப்பிட்டு போகிறோம்டா. நீ எங்கே போயிட்டு வர? டேய் நாங்கள் இப்போ தான் பப் சாப்பிட்டு வரோம். சரி பரவாயில்ல வாடா, பானிபூரி சாப்பிட போகலாம். என்னடா சாப்பிட போகலாமா? டெஃபினெட்லி பங்கு. ம் சரி சுபா, அன்னைக்கு காலேஜில் சண்டை நடக்கும்போது எனக்கு வாட்டுக்கையில் வச்சு அடிச்சல, எங்க அடி பார்ப்போம். டேய் அதெல்லாம் எப்போயா வரும்டா, இப்போலாம் ஏதா எப்படி? டேய் அடிடா. சும்மா ஊற்றுவனுவா. டேய் உங்ககிட்ட எத்தனை வாட்டரா சொல்லியிருக்கான் சிகரெட் பிடிக்காதுன்னு, கேட்க மாட்டியாடா? நவுரா. ஏய் என்னடா மச்சான் அது வெடிக்குது? ஏய் அதுதான் கேஸ் இருக்குல்ல மச்சான், அதான் பட்டன் வெடிக்குது. ஹலோ ஆரோக்கியா, நான் சூர்யா பேசுறேன்டா. எங்கடா இருக்க? டேய் சூர்யா, நாங்க வர சண்டே காலேஜ் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஏரியா போலாம்னு இருக்கோம். நீ வரியாடா? நீ கூட்டி எப்பறம் வராம இருப்பான்? சரிடா சூர்யா, நாங்க போகும்போது உன்னை கூப்பிடுறோம். நான் மாமலை போறேன். சரிடா பாய்டா. ரெடிடா. டேய் என்ன மச்சான் இங்க நின்னுட்டு இருக்கற? ஒன்றும் இல்லை மச்சான், ராகவன் ரீசார்ஜ் பண்ண போயிருக்காரு, அதான் மச்சான் நின்றுட்டு இருக்கேன். என்ன ஃபேஸ்புக்கா? ஆமாம் மச்சான், இந்த ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டு ரொம்ப கலவரம் பண்ணுறானுங்க மச்சான் பசங்க. சரி மச்சான். என்ன மச்சான் கேட்கலாம் வெட்டினீங்க, கூப்பிடவே இல்லை. ஏய் சாரி மச்சான், மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வெட்டும்போது கண்டிப்பாக கூப்பிட்றேன். சரி மச்சான். சரி பாய் மச்சான். ஏய் வாங்கடா டேய். கவலைப்படாத மச்சான், அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, கண்டிப்பாக காசு கிடச்சுண்டா. இல்லை மச்சான், அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பண்ணாடா, அது நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் என்னடா? டேய் என்னடா என்ன? சாரி சார், தெரியாம அடிச்சிட்டோம். ஓ தமிழா? ஆமாங்க. ஏய் சாரிடா. லோக்கல் காலேஜ் தான் படிக்கிறோம். ஃப்ரெண்டு பணத்தை பண்ணின்னு போயிட்டாங்க லோக்கல் பசங்க, அதை பற்றி பேசும்போது தெரியாம அடிச்சிட்டோம். ஓ ஏய் கவலைப்படாதா, கண்டிப்பாக கிடச்சிருண்டா. சரி பார்த்து போயிட்டு வாங்கடா டேய். சரி வைக்கிறா. சரி பாய்டா. சரி பாய். பாய்.
டேய் என்ன மச்சான் ரொம்ப மோசமான ஊரா இருக்கு, பாவம்டா அந்த பசங்க. ஆமாண்டா, எனக்கும் அவனை நினைச்சா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? சரி மச்சான், அப்ப ஸ்நாக்ஸ் லேப்டாப்லாம் ஏய் போய் இது பேக் மச்சான் பண்ணலாமா? இதுக்கு நான் சொல்றேன் பிகாஸ் we are going to மச்சான் பிளேஸ் செம்மையா இருக்குல்ல? சரிண்ணா நீங்க ஓகுங்கண்ணா. மச்சான் ஃபேஸ்புக்கில் பாரு நம்ம ஃபோட்டோ செம்மையா இருக்கு. பார்த்தவங்களா டேய், கம்மிலாம் இருக்குடா. சரிண்ணா பார்த்தோம்டா டே. எங்க பாரு வெள்ளை காக்கா மல்லாக்க பாருக்குது. மச்சான் அங்கே நிறைய திருடலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிட்டு இருந்தாங்கடா. கவலைப்படாத மச்சி, பேக்கில் கயிறுலாம் இருக்கு, வந்தா கட்டி போட்டுக்கலாம். மரம் இவன் ஒய்ஃப் இது கயிற்று நீட்டி கட்டின்னு சொல்லுவோம். கோவரமெல்லாம் காணி பண்ணாடா. ஏய் சுபா பேக்ல செக் பண்றா லேப்டாப் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கான்னு. அதெல்லாம் இருக்குடா பார்த்துட்டேன். ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனைடா. கோவப்படாதீங்கண்ணா, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். டேய் வாடா. பிக்னிக்கடா போறீங்க? அப்போ அதுக்கு இல்லையா? இல்லை மச்சி, போர் அடிச்சா படம் பார்க்க, பசிச்சா ஸ்நாக்ஸ் சாப்பிட, அதுக்கு தான் எடுத்து வந்தோம். டேய் உன் கூட முடியலடா. என்ன ஊரா அவன் என்ன எடுத்து வந்திருக்கான்னு பாரு, சிகரெட்லாம் அங்கே எடுத்து வந்திருக்கான். டேய் போய் எத்தனை வாட்டி சொன்னாலும் திரும்ப மாட்டேன் கூடாத. ஏய் கர்மரு, போட்டா கொடுக்குற இருவனை வச்சுக்கிறேன். வச்சுக்க வாங்கடா போலாம். மச்சான் ஃபாரஸ்ட்டை பாரு எப்படி இருக்கு பாரு. டேய் இங்கே பாரு பாம்பு போல. டேய் இருடா, நான் யூரின் போயிட்டு வந்துடுறேன். டேய் சரி போயிட்டு சீக்கிரம் வாடா. சரி போறதான் போறேன், இந்த பேக் எடுத்துட்டு போ. நானே எவ்வளவு நேரம் தான் இந்த பேக் எடுத்து வர்றது. டேய் சரி வெயிட் பண்ணுடா, அவன் வரட்டும்டா. செம்ம கடுபடி. மச்சான் மச்சான் இங்கதான் மச்சான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கரிஞ்செடுத்துலாம் ஃபாரஸ்ட்காரங்க புடிச்சிட்டு போனாங்களா? டேய் அப்படியே பேசினே இருந்தீங்கன்னா நான் அப்படியே திரும்பி போயிட்டே இருப்பேன். டேய் சீ இருடா. டேய் என்னலாம் பயமாகுது. இதுக்கெல்லாம் பயந்து. டேய் சும்மா இருடா, அவன் தான் பயப்படுறான்ல. டேய் பயமா எனக்கா? சரிடா. இப்போ பாரு. டேய் பின்னாடி ஏதோ வருதுடா. ஏய் என்னடா? டேய் ஐயோ டேய் நில்லுங்கடா, டேய் எதுவும் இல்லடா. ஓடுறா டேய். ஓடு ஏதோ வருது. டேய் நில்லுங்கடா, சொன்னா டேய் ஓடாதீங்க. டேய் நில்லுங்கடா. டேய் அவன் கூப்பிடுறான்டா. டேய் நில்றா. டேய் எதுடா கத்துனா? இல்லடா சும்மா தான். டேய் உனக்கு வேற வேலை இல்லையடா? டேய் என்னடா அவன போய் லூஸ் தன மாட்டிட்டு இருக்க? என்னடா அவனுக்காக என்ன போய் உன்ன போய்னா நீ என்ன அவ்வளவு பெரிய மயிரா? ஏய் அடி, அவன்கிட்ட அதை பேசுனா மூஞ்ச பேத்துரும். டேய் இப்போ எதுடா அவனை அடிச்ச? இல்லடா சும்மா இருக்க மாட்டா. அவன் உன்னையே தப்பா பேசிட்டான்டா, அதனால தான். சாரிடா, மன்னிச்சிடுறா. சாரிடா சிவா, அவன் ஃப்ரெண்ட் அடிச்சதுக்கு. டேய் ஆனந்த் எங்கடா போனா? டேய் அவன் அங்கேயே யூரின் போனான்டா. அடா. சரி வாங்கடா போய் ஃபர்ஸ்ட் அவனை தேடுவோம். இந்த குண்டு போய் எங்க போய் சாஞ்சி கிடக்குறானோ, சீக்கிரம் வாங்கடா. மச்சான் ரொம்ப பசிக்குதுடா. டேய் தடியா அதுக்குள்ளேடா? டேய் ரொம்ப பசிக்குதுடா. அதுக்கு தான்டா பிஸ்கட் எடுத்து வந்திருக்கேன். என்னடா ஒண்ணுதான் இருக்கு? டேய் மீதி பிஸ்கெட்லாம் ஆனந்த் பேக்ல இருக்குடா. அங்க வச்சுட்டு இங்க என்னடா நீ பண்ற? லேப்டாப்லாம் இந்த பேக்லயும் ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த பேக்லயும் வச்சிருந்தா. இதை வச்சு இந்தா புடி, ஒண்ணுதான் இருக்கு தின்னு. தேங்க்ஸ் மச்சி. ஃபர்ஸ்ட் நமக்கு 2. டேய் நீங்க எது எடுத்துட்டு வரலையாடா? இல்லடா டேய் உனக்கு இந்தடா. டேய் சுபாஷ் இந்தா. டேய் சிவா உனக்கு இல்லையா? இல்லடா. சரி இந்தா நீ சாப்பிடு, நான் சாப்பிடுறேன். சரிடா. ஏய் உனக்கு இல்லையாடா, நீ சாப்பிடுற பரவாயில்லடா. டேய் இல்ல பரவாயில்ல நீ சாப்பிடு. இல்ல மச்சான் நீ சாப்பிடு பரவாயில்ல. டேய் நான் சாப்பிடுறேன் பரவாயில்ல. சரி டேய் அப்ப உனக்குடா. டேய் அதான் ஆனந்திட்ட இருக்குதுல, அங்க போனா சாப்பிட்டுக்கலாம் விட்றா. டேய் அங்க போற ஆனந்த் வரான்டா. டேய் என்னடா ஒரு மாதிரி வரான். சரி வாங்கடா வேணாம். டேய் என்னடா ஆச்சு? எப்படி அடிபட்டுச்சு? இல்லடா 4 பேர் வந்து அடிச்சுட்டு பேக்லாம் புடிக்கிட்டு போயிட்டாங்க. டேய் என்னடா சொல்ற? அப்ப பேக்ல இந்த ஸ்நாக்ஸ். டேய் அடிச்சு மூஞ்சா கேக்க போற பாத்துக்கோ. ஐயோ டேய் என்னடா சொல்ற? என்னடா ஆச்சு? இல்லடா 4 பேர் வந்தாங்க, வந்து கனடாலேயே பேக்கு எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. நான் தரமாட்டேன்னு சொன்னேன், அதனால என்ன அடிச்சுட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. டேய் எல்லாம் இவனால தான்டா. டேய் விடு மச்சான், அவன் அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லடா.
டேய் அவனுக்கு எந்த பக்கம் போனானுங்க? டேய் இந்த பக்கம் தான்டா. அவங்க வராங்கடா. ಲೇ ಅವ್ರು ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲೇ ಇದಾರೆ ನೋಡಿ. ಬಾರೋಲೆ ಅವರು ಒಂದು ಕೈ ನೋಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. டேய் வா மச்சான் நாமளும் அவனை பார்த்துடலாம். டேய் வேணாண்டா, மொழி தெரியாத ஊரில் போய் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கறது? இது ஒன்றும் நம்ம ஊர் இல்லை, அவங்க வேற கையில் கத்தியெல்லாம் வச்சுருக்காங்க. வாங்கடா ஓடிடலாம். சரி நம்ம ஓடிடலாம். டேய் அங்கே பாரு உன் ஃப்ரெண்ட் எப்படி வரான்னு. டேய் மச்சான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. அவள்கிட்ட மட்டும் மாட்டிக்க. ಏ ಅವರೆಲ್ಲರೂ ಬೇಗ டேய் அங்கே போகிற ஆரோக்கியம் அங்கேயே இருக்கண்டா, வாங்கடா போகலாம். ஏய் வாங்கடா திருப்பி போகலாம். டேய் எந்திர எந்திர டேய் 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 ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದೆ ಮೊಬೈಲು ಬ್ಯಾಗು ಪರ್ಸ್ ಎಲ್ಲ ಕೆಳಗಡೆ ಹಾಕ್ಬಿಡ್ರಿ. ನಮ್ಮ ಮುಂದೆ ಹಾಕ್ಬಿಡ್ರಿ, ಹಾಕ್ರಿ. டேய் இதான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தேவை பொருள் தான்டா. பொருள் கிடைச்சா நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்கடா. எடுத்து கொடுங்கடா. டேய் பேக் எடுத்து போய்டா. ಅದು ತಗೊಳ್ಳಿದ್ದು ನೋಡ್ರಿ, ನೀನು ತಗೊಳ್ಳಿ ನೋಡ್ರಿ. ಏನಿಲ್ಲ ಲೇ ತಗೊಳ್ರಿ, ಸೆಲ್ ಮೊಬೈಲ್ ಎಲ್ಲ ತಗೊಳ್ರಿ. ಲೇ ನೋಡಲೇ ಆ ಬ್ಯಾಗ್ನಲ್ಲಿ ಯಾವ್ದು ಇರುತ್ತೆ ಅಂತ ನೋಡ್ರಿ. பண்ண முடியாதாடா, வீட்டுக்குலாம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா. சரி விடு மச்சான், ஏதாச்சும் பண்ணலடா. ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்டா. ಲೇ ಹೋಗದ್ಯಾ ಒಳಗಡೆ ಹೋಗಲ್ಲೇ. எதுவும் இல்ல. டேய் உன்னா மனசுல பெரிய புடிங்க நினைப்பாடா. கத்தியால குரூப் நிக்கிறா நான் படம் காட்டுறியா? அதுக்காக அவனுக்கு எதுனா ஆச்சுன்னா பரவாயில்லையாடா? அப்ப உனக்கு என்ன ஆச்சுன்னா உங்க அப்பா அம்மாக்கு யாரா போய் சொல்றது? ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னா மட்டும் பார்த்தாதா? அதுக்கான டைம் வரும்போது ரெடியாகவும் இருக்கணும். இவன் என்னடா சரக்கடிக்க ரெடி ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்கான். லூஸ் மாதிரி பேசிருக்காரா? அவன் உன ஃப்ரெண்டாவே நினைக்கிறா, உன்னை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான்டா. அப்படின்னு அவன்கிட்ட ஒன்று சொன்னானடா? சொன்னா புரியுதுல்றா, தானாலே புரியணும்டா. ஆனா எனக்கு புரியலையாடா. உனக்கு எப்படா புரியும்? நீ தான் அவனை உலகம் உயிர் நினைச்சிட்டு இருக்கியாடா. நீ அவனுக்காக உயிரை கொடுப்ப, அவன் உனக்காக இதை கூட கொடுக்க மாட்டான். ஆனா இந்த சூர்யா இவனுக்காக இந்த சமயம் நீ சண்டை போடும் போது உனக்கு விட வேண்டிய இவன் தாங்க நம்ம ஆனா இவன்லாம் நீங்க கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஏன்டா அவனுக்கு புரியவே மாட்டேது? நமக்கு யாரும் ரொம்ப பிடிக்கிறத விட நம்மள யாரும் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கூட இருந்தா தானே லைஃப் நல்லா இருக்கும். ஏன் இல்லாத ஒன்றா தேடி போவீங்களா? 21 கண்டுக்கவே மாட்டீங்களா? இங்க பாரு அடிங்க பேசிட்டு இருக்கேன், கீழே கிடக்கிற காசு எடுக்க போறேன். இதுக்கு இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. ஏய் என்ன ஓர பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்டுனா லிமிட் தான். எது லிமிட்டா? வேணா பேசுங்க, வேணா பேச மாட்டீங்க. போர் வச்சா கால் பண்ணீங்க, இல்லை கண்டு கூட மாட்டீங்க. அது எப்படா ஒரு தேவனா மட்டும் வரீங்க? உங்களாம் வெக்கமா இல்லை? இவர மாதிரிலாம் நான் தடை கொடுத்துருக்க மாட்டேன். அடிச்சுனா கால் தனியாக போயிடும். போய் பேச முடியாது, ஒரு ஓரமாக உட்கார் போ. இதுக்கெல்லாம் 2500 போட்டு ட்ரெஸ் எடுத்து விடுறான். இவனையும் ஒரு ஆளுன்னு மதிச்சு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அதுலேயும் ஒரு குத்தம் கேட்டால் சைஸ் சரியில்லையா. போன சமயம் இவனுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தா ஞாபகம் இருக்கா? நீ கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்னு நினச்சிருக்கான். ஆனால் நீ வாங்கி கொடுத்த ஒரே கிஃப்ட் அது மட்டும்தான். அது கழுத்து போய் இன்னும் போட்டுருக்கான். ஆனால் இந்த மாதிரி பசங்களாம் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. ಏನು ಅಲೇ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡಿದ್ಯಾ? ನಾನು ಬೇಡ್ರಿ, ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ஏய் இங்க உயிரை குத்து பேசுறான், மூட்டு உட்கார்றா. இவனை விட்றா, இவனுங்க என்னடா பண்றது? இந்த மாதிரி பசங்களை விட அவனுங்களே எவ்வளோ மேல்றா. அவனுக்கு பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சோடா. வாடா கேட்டு பாரு, என்னம்மா பேசுறீங்க நீ?
மச்சான் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு சூர்யாவுக்கு பர்த்டே வேண்டா. இப்போதான் பசங்க சொன்னானுங்க. ஆனால் இதுவே ஒரு பணக்கார பையனுக்கு பர்த்டே வந்தா நம்ம ஒரு வருஷத்துக்கு பேக்கெட் பண்ணி எவ்வளவோ அதை ஒரு நாளைக்கு செலவு பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம் மச்சான். ஆனால் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு ரூமுக்கு போயிட்டு தூக்குவாங்க மச்சான். ஆனால் அவன் பாவம் மச்சான், நாளைக்கு ஒத்தார அந்த வேலையை சுற்றி சுற்றி வருவான். ஆனால் அவன் சில பேர் உயிரை நினச்சிட்டு வான் பத்தியா. ஆனால் நிற்க வச்சு சொன்ன மச்சான். சாரி மச்சான் சாரி, நிறையா தடவை பேசுதா என்னை மன்னிச்சுங்க மச்சான். இல்லை சொன்ன விஷயம்லாம் கரெக்டு தான். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நான் என்ன பண்ண மச்சான், நான் ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்த பையன், என்னால் என்ன முடியும். சரிடா, நீ ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன், உங்ககிட்ட 3000 ரூபாய் இருக்கு, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னடா பண்ணுவேன்? ஏன்டா வச்சு வெளியே இல்லை ரூம்ல செம்மையாக டெக்கரேட் பண்ணி ஹாஸ்டல் பசங்க எல்லாரும் சொல்லி 3 kg இல்லை 4 kg கேக் வாங்கி செம்மையாக டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம் மச்சான். போய் பாருங்க. நினச்சி சும்மா போய் பாருங்க ஜான்சன். டைம் ஆச்சு ஜான்சன், பசங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க. அப்படியே அந்த சிவாவுக்கு போனை போட்டு வர சொல்லிடுங்க. கொஞ்சம் விட்டா ஓரா சொல்ல போறோம்ல. என்ன பண்ணுங்க சீக்கிரமா பார்த்தா பாசே ஃப்ரெண்டு கேக் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, 2 பீஸ் கொடுத்தா கூல் ஆயிடுவாப்ல. எங்கடா அவன் ஃப்ரெண்டு? அவன் வரல, 2 ஆகிட்டே கொடுங்க, நான் சாப்பிட்றேன். உனக்கெல்லாம் முடியாதா? வாடா. அடிங்க என்ன விட்டு சாப்பிட்ற? சாப்பிட்டா செல்ஃபி எடுத்துக்கலாம். டேய் FB-ல இதை அப்லோட் பண்ண மறந்துடாதடா. நீ லைக் போட மறந்தாது, அப்பதான் கமெண்ட்ஸ் குவியல. அல்லோ அது நீங்க போட்டோ போட்டோ லைக் போடுவீங்க, எங்க போட்டோ போட்டோ லைக் போட மாட்டீங்க. கேள்வி புரியுவேன். உங்களால Facebook பண்ணதை விட்டுட்டேன் நான். பண்ணிட்டேன்னு சொல்லலாம். எங்க போற விஷயம் அதோ வந்துட்டான். ஸ்டார்ட் மியூசிக். birthday ulo change the music. மக்க கலங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, மக்க கலங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்பவுமே நம்ம தூரத்தில் வச்சு தான் பார்க்கணும். அவங்களை எப்போ நம்ம பக்கத்தில் கொண்டு வரமோ அப்போ தான் நம்ம லைஃப்பில் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். நம்மளை யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. வாமச்சான் ஹீரோயின் போயிட்டு போகலாம். சரி போயிட்டு வாடா. போயிட்டு சீக்கிரம் வாடா, டைம் ஆயிடுச்சு, ரூமுக்கு போனோம். டேய் இவங்க நீ பணம் முடின்னு பண்ணாங்க, இல்லை போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். டக்குன்னு ஃபோன் பண்ணு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்.